Hello friends, welcome to our channel. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம குக் வித் கோமாளி ரோஷினி செஞ்ச ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மீனை வச்சு ஃபிஷ் நிர்வாணா எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்த்துடலாம். இந்த ஃபிஷ் நிர்வாணா செய்கிறது ரொம்பவே சுலபம் தாங்க. ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், கூடவே தேவையான அளவு உப்பு, அரை மூடி எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு அதையும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க கொஞ்சமாக. அடுத்துதான் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் எண்ணெய் வேணாலும் சேர்க்கலாம், இல்லை நார்மலாக நம்ம குக்கிங் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு இதை அப்படியே நல்லா கலக்குங்க. நம்ம ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றி வேணாலும் இந்த மசாலா ரெடி பண்ணிக்கலாம், இல்லை தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு தண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம். மசாலா இந்த அளவுக்கு பக்குவத்தில் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க மீனை நல்லா இந்த மசாலாவை வச்சு பிரட்டி விட்டுக்கோங்க. மீன் ஃபுல்லாகவே மசாலா படுற மாதிரி கலக்கிக்கோங்க. நம்ம மீனை வச்சு சில டைம்லாம் ஒரே மாதிரி ரெசிபி செஞ்சு போர் அடிச்சிருக்குங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபிஷ் நிர்வாணாலாம் செஞ்சு பாருங்கள். நமக்கு இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு மீனும் எடுத்து இந்த மாதிரி மசாலாவெல்லாம் தடவி நல்லா பிரட்டி வச்சுக்கோங்க. மீன் ஃபுல்லாக மசாலா தடவினதுக்கப்புறமா இதை நல்லா ஒரு 15-20 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. அடுத்ததாக அடுப்பில் ஒரு தோசைக்கல் குழிக்கல்லாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதில் ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த குழியில் நிரப்புற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மசாலா தடவி வச்சுருக்கிற மீன் எடுத்து உள்ளார சேர்த்துடலாம். நம்ம கடாயில் வேணாலும் நிறையா எண்ணெய் ஊற்றி பொரிக்கலாம். இப்போ நம்மளோட மீன் ஒரு சைடு வெந்துடுச்சு. இன்னொரு சைடும் மீன் உடையாமல் லைட்டாக இப்படி திருப்பி விடுங்க. இந்த ஃபிஷ் நிர்வாணா நீங்கள் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட சாப்பிட கண்டிப்பாக இன்னமும் வேணும்னு தோணும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ நம்மளோட மீன் நல்லா வெந்துட்டுருக்கு. 2 சைடும் வெந்துடுச்சு. இப்போ பாருங்கள், இதை அப்படியே எடுத்து இனி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. ஃபிஷ் ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பானை எடுத்துக்கலாங்க. பானை இல்லை அப்படிங்கிறவங்க நார்மலான பாத்திரம் கூட எடுத்துக்கோங்க. அந்த பானையில் ஒரு இலை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கீழே இலை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மீன் எடுத்து உள்ளே வச்சுருங்க. நம்ம இந்த இதுக்கு எந்த விதமான மீன் வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த ஃபிஷ் நிர்வாணா செய்கிறதுக்கு கூடவே நல்லா கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க, 1 கப்பு. அதுவும் எடுத்துக்கலாம். தேங்காயை எடுத்து நல்லா மிக்சியில் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அப்படியே ஒரு ஜல்லடை போட்டு அதில் பிழிஞ்சு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கெட்டியாக. அடுப்பில் பானையை சிம்மில் வச்சுட்டு நல்லா எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை ஃபிஷ் முங்குற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. கூடவே இஞ்சி துண்டு, ஒரு நீளமான இஞ்சி துண்டு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை நீளமாக கட் பண்ணி உள்ளே சேர்த்தாச்சு. கூடவே கறிவேப்பிலை இலைகள் சிறிதளவு சேர்த்தாச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். மேலால் குறுமிளகுத்தூள் அதையும் தூவி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், அப்படியே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது. நல்லா தேங்காய் பாலில் இந்த ஃபிஷ் கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து கீழே இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஃபிஷ் நிர்வாணா ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே எடுத்து டேஸ்ட் பண்ணலாம். நம்ம சும்மா இதை சாப்பிட்டோம்னாலும் கூட நமக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான புதுமையான டேஸ்ட் கொடுக்குங்க. மறக்காமல் இதை உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி ஃபிஷ் நிர்வாணா செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் தயிர் சாதம், ஃப்ரைட் ரைஸ், இல்லை
மீன் குழம்பு இப்படி எது கூட வச்சு சாப்பிட்டீங்கனாலும் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.